வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டனோஜ். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறாள் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல வந்து சமீப காலமா வந்து ஒரு வெளிநாட்டினத்தவரை வந்து விரும்பாத தன்மை வந்து கூடிக்கொண்டு போகுது. அந்த விஷயத்தை எடுத்து இப்ப புதுசா வந்து 2 சட்டங்கள் வந்து அமுலாக போகுது. அந்த சட்டத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சுவிட்சர்லாந்துல இருக்கிற மக்கள், அதாவது வந்து சுவிஸ் குடிமக்கள் வந்து வெளிநாட்டவர்களை வந்து வெறுக்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கையில வந்து இந்த வருஷம் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட சட்டங்கள் உருவாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புதுசா வந்து சட்டத்தை உருவாக்குறதுக்காக வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அது என்ன விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டவர்கள் வந்து சுவிட்சர்லாந்துல வாழ்றவங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால வந்து அதை வந்து ஒரு குறைக்கிறதுக்காகவும் சட்ட நடவடிக்கை மூலம் வந்து அதை வந்து அடக்கிறதுக்காகவும் வந்து இந்த 2 சட்டங்கள் வந்து அமலாக போகுது. முதலாவது வந்து இந்த குற்ற பின்புலங்கள் இருக்கிறவங்க, அதாவது வந்து அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, அதே நேரம் சுவிஸ்ல குடியுரிமை, அதாவது வந்து குடியிருப்பு அனுமதி வந்து வாங்கி இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, 2 பேருமே இந்த குற்ற பின்னணி இருந்தால் அவர்களை உடனடியாக நாடு கடத்தும் சட்டம் ஒன்று அமலாக போகுது. அதுக்கான வாக்கெடுப்புல வந்து அதிகபட்ச வாக்கெடுப்புகளை வேண்டி அதுவும் வந்து அமலுக்கு வரப்போகுது. அதே சமயத்துல வந்து இந்த குற்ற பின்புலங்கள் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சுதந்திரமா நடமாடுவதையும் வந்து தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எதற்கான அந்த விசாரணை போய்கொண்டிருக்க, அதாவது குற்ற பின்னணி தொடர்பாக வந்து விசாரணை போய்கொண்டிருக்க அவங்க வந்து சுதந்திரமா நடமாட இயலாது, அவங்களையும் வந்து தடுப்புல வைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கும் வந்து வாக்கள் வந்து கணிசனமான அளவுல கிடைச்சு அதுவும் வந்து அமலுக்கு வரப்போகுது. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை வந்து கூறியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டவர்கள் வந்து போர்டர்ல, அதாவது வந்து நாங்க போர்டருக்குள்ளால வரைக்குள்ள வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கூட்டணும், கொஞ்சம் செக்கிங்களை வந்து கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து வாக்குகள் வந்து கணிசமா கிடைக்கல. சோ அதனால வந்து அது வந்து அமலுக்கு வருமானு தெரியல. ஆனா முதல் கூறிய அந்த 2 விஷயங்கள், அதாவது வந்து வெளிநாட்டவர்கள் வந்து சுவிட்சர்லாந்துல குற்றம் செய்தாலோ அல்லது காரிய குற்றங்கள்ல ஈடுபட்டாலோ அவர்களை வந்து உடனடியா நாடு கடத்தணும்னு சொல்லிக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறவங்களா, அது எண்ணில் இருக்கிற எஃப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, அதே நேரம் குடியுரிமை வாங்கி இங்கேயே இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, நீங்க வந்து நேஷனாலிட்டி எடுத்தவங்களா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் குற்ற பின்னணி இருந்தால் உடனடியாக அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கே அனுப்புற ஒரு சட்டம் வந்து உருவாக போகுது. இதை வந்து யாரெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்கள் உருவாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஆதரவாக வந்து வாக்கள் கிடைச்சிருக்கு. இதே செய்திகள் வந்து பலது நீங்க இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க, நாடு கடத்தப்பட்டார்னு சொல்லி. சோ அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான், சுவிட்சர்லாந்து மக்களிடையே வந்து வெளிநாட்டவர்களை வந்து பிடிக்காத தன்மை வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு போறதா வந்து இந்த தகவல் தெரிவிக்குது. இதனால இந்த சுவிஸ் கவர்மெண்ட் எங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, குற்றங்கள் ஈடுபடுறதுல கண்டிப்பா குறைக்கணும் என்ன முற்று முழுதா இல்லாம ஆக்கணும். அதாவது வந்து சுவிட்சர்லாந்து ஒரு அமைதியான சமாதானமாக போகக்கூடிய ஒரு நாடு. சோ இந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்களால வந்து இந்த சூழல் வந்து ஒரு வித்தியாசமா மாறுது, சுவிட்சர்லாந்தோட சமநிலை வந்து மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து மக்களை இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இதை பற்றிய செய்திகள் ஏதாவது உங்களுக்கு மேலதிகமா தெரிஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி சுவிட்சர்லாந்துல எப்பவுமே குற்றங்கள் புரியாது, நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க செழிப்பா வாழலாம். சோ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சுவிட்சர்லாந்து செய்திகளுக்கு டனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டனோஜ். நன்றி, வணக்கம்.